வெல்கம் டு த டிஎன்பிஎஸ்சி ஏஇ அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபார்ம் ஸ்ட்ரக்சர்ஸோட கிளாஸ் 1. இந்த கிளாஸ் 1ல் என்னென்ன கண்டென்ட்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னா, டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர், சைட் செலெக்ஷன், ஆர்சிசி, சூப்பர் ஸ்ட்ரக்சர், பில்டிங் பிளான் அண்ட் எஸ்டிமேஷன், ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் ஹவுஸ், பவுல்ட்ரி ஹவுஸ் அண்ட் டைரி ஃபார்ம். Farm structures. Farm structures are buildings constructed on farms of storage, processing, housing animals and production of produce and equipment. ஃபார்ம் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா என்னது? ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எதுக்கு? ஒரு ஸ்டோரேஜ் பண்ண, ஃபுட் ப்ராசஸிங் பண்ண, அனிமலுக்கு ஒரு ஹவுசிங் மாதிரி, எதையும் ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம சேஃபாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர். Proper design ensures efficiency, durability and reduce post-harvest losses. Design depend upon climate, soil, farm size. Design of farm structure அப்படின்னா என்னது? ஒரு ப்ராப்பரான டிசைன் வந்து நமக்கு எஃபிஷியன்சியாக, டியூரபிலிட்டினா லாங் லாஸ்டிங்காக வரதுக்கு, போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸை வந்து இந்த பூச்சியிலேருந்து எதுவும் இந்த பெரிஷபிள் லைஃப்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. டிசைன்ஸ் டிபெண்ட் அப்பான் கிளைமேட், சாயில், ஃபார்ம் சைஸ் பொறுத்தது. டிசைன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? கிளைமேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. என்ன சாயிலுங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஃபார்ம் சைஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர். கிளாஸிஃபிகேஷன் 4 டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர், லிவ் ஸ்டாக் ஸ்ட்ரக்சர், சர்வீஸ் ஸ்ட்ரக்சர், ப்ராசஸிங் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர். ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னது? ஒரு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. எக்ஸாம்பிள் சிலோ அப்படிங்கிறதுனா தானியத்தை வந்து சேவ் பண்ணி வந்து வைக்கிறதுக்கு. இப்போ ஒரு நெல்லெல்லாம் ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதில் வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. வேர் ஹவுஸ் அப்படிங்கிறது காய்கறிகள் இதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு. வேர் ஹவுஸ், கிரைன் பின்ஸ் அண்டு சிலோஸ். இந்த கிரைன் பின்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெட்டலால் கட்டப்பட்டிருக்கலாம், இல்லை ஆர்சிசி ரெனிஃபோர்ஸ்டு காங்கிரட்டால் கட்டப்பட்டிருக்கலாம், இல்லை மட் பின்ஸ் மண்ணால் வந்து கட்டப்பட்டிருக்கலாம். சிலோஸ் அப்படிங்கிறது டவர்ஸ் அண்டு பங்கர்ஸ். சிலோஸ் அப்படிங்கிறது உயரமாக வந்து கட்டியிருப்பாங்க. டவர்ஸ் அண்டு பங்கர்ஸ். லிவ் ஸ்டாக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது டெய்ரி ஷெட்டாக இருக்கலாம், பவுல்ட்ரி ஹவுசஸாக இருக்கலாம், ஷீப் அண்டு கோட்டுக்கான ஆட்டு அல்லது மாடுக்கான மந்தைகளாக வந்து இருக்கலாம். சர்வீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு மிஷினரிஸை வந்து நிப்பாட்டி, இப்போ ஒரு டிராக்டரை நிப்பாட்டி வைக்கணும்னா அங்கே ஒரு ஷெட்டு வந்து போட்டிருக்கணும். இதுக்கு பேர் சர்வீஸ் ஸ்ட்ரக்சர். மிஷினரி ஷெட், ஒர்க் ஷாப் ஷெட், ஃபார்ம் ஆஃபீஸ். நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் ஸ்ட்ரக்சர். ப்ராசஸிங் ஸ்ட்ரக்சரில் 2 இருக்குது. ஒன்று த்ரெஷிங் ஃப்ளோர்ஸ், இன்னொன்று ட்ரையிங் ஃப்ளோர்ஸு. இப்போ நம்ம ஒரு விதையெல்லாம் அறுவடை பண்ணிட்டோன்னா அதை காய வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளோர் வேணும். த்ரெஷிங் அறுவடை பண்ணாத கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளோர்ஸ் வந்து வேணும். இதுதான் ப்ராசஸிங் ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் சைட் செலெக்ஷன். சைட் செலெக்ஷன் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு பவுல்ட்ரி ஃபார்மாக, ஒரு டைரி ஃபார்மாக இப்போ பில்ட் பண்ண போகிறோம். அந்த சைட்டில் வந்து அந்த லேண்ட்லாம் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் சைட் செலெக்ஷன். சைட் செலெக்ஷன் எலிவேட்டட் லேண்ட் டு அவாய்ட் ஃப்ளட்டிங். அந்த எலிவேட்டட் லேண்டாக இருக்கணும். எலிவேட்டட் லேண்ட்னா ஒரு ஸ்லோப்பாக சரிவாக இருக்க லேண்டு மாதிரி இருக்கணும். ஃப்ளட்டிங் அங்கனக்குள்ளே வந்து நடக்கக்கூடாது, வெள்ளம் வந்து நடக்கக்கூடாது. வெல் ட்ரைனடு சாயில். வெல் ட்ரைனடு சாயில்னால் ஒரு தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடாது, ஈஸியாக வந்து வழிந்து ஓடிடணும். அந்த நிலத்துலேருந்து தண்ணி வந்து வழிந்து ஓடுற சாயிலாக வந்து இருக்கணும். நியர் ரோடு அசஸ். ரோடுக்கு பக்கத்தில் வந்து இருக்கணும். அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. வாட்டர் ரிசோர்ஸ் நல்லா இருக்கிற இடமா, பம்பு போட்டிருக்க இடமா வந்து இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி அவைலபிள் உள்ள இடமா இருக்கணும். ப்ராப்பர் விண்டு டைரக்ஷன் ஃபார் வெண்டிலேஷன். வெண்டிலேஷன் நல்ல ப்ராப்பர் டைரக்ஷனில் வந்து அதை வந்து ஃபிட் பண்ணணும், காற்றடிக்கிற இடமா பார்த்து. அவே ஃப்ரம் த ரெசிடென்டல் ஏரியா. ரெசிடென்டல் ஏரியாவிலேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி தான் அதை வந்து செட் பண்ணணும். நெக்ஸ்ட் பிளானிங் ஆஃப் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபங்க்ஷனல் லேஅவுட், ஸ்மூத் ஒர்க் ஃப்ளோ. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது ஒரு லேஅவுட் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணும். ப்ரொவிஷன் ஃபார் ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன். இப்போ நம்ம ஃபார்ம் ஷெட்டுக்கு இடம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஃபுல்லாகவே, அந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம ஃபார்ம் ஷெட் பில்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வந்து ஒரு லேண்ட் வந்து எதிர்காலத்துக்காண்டி விடணும். இப்போ நம்ம ஒரு பண்ணை அமைச்சிட்டோம், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் அமைக்கணும்னா அதுக்கு வந்து கொஞ்சம் இடம் விட்ருக்கணும். ஃப்யூச்சர் எக்ஸ்பேன்ஷனுக்காண்டி கொஞ்சம் இடம் விட்றது. அசசபிலிட்டி அண்ட் மூமெண்ட்டு. நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்னென்னலாம் அடுத்து பிளானிங் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணி வைக்கிறது. ஓரியன்டேஷன் அப்படிங்கிறப்ப ஈஸ்ட் வெஸ்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஓரியன்டேஷனாக இட அமைப்பு. கிழக்கு சைடும் மேற்கு சைடும் வந்து இருக்கிற மாதிரி தான் அந்த இடத்த வந்து அமைக்கணும். எதுக்காண்டி கிழக்கு சைடும்? ஏன்னா சூரியன் உதிக்கும் இடம், மறையும் இடம், அந்த வெளிச்சம் வந்து நேராக அந்த ஷெட்டுக்குள்ளே வந்து படுறதுக்காண்டி தான் இந்த ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு செப்பரேஷன் ஆஃப் க்ளீன் அண்டு கண்டாமினேட்டட் ஏரியா. அந்த ஏரியா வந்து தனியாக க்ளீனாக கண்டாமினேட்டடாக வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சைட் செலெக்ஷன் பார்த்தாச்சு, பிளானிங் எப்படி பண்ணணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். டிசைன் கன்சிடரேஷன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் டிசைன். ஸ்ட்ரக்சர் டிசைன் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்கணும். ஒரு டிசைன் எப்படி இருக்கணும்னா நல்லா வலிமை வாய்ந்ததாகவும் நல்லா நமக்கு ஏற்ற தன்மை ஸ்டெபிலிட்டியாகவும் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் லோட் கன்சிடரேஷன். லோட் கன்சிடரேஷனில் 3 இருக்குது. டெட் லோட், லிவ் லோடு, விண்ட் லோடு. டெட் லோடு அப்படின்னா மொத்தம் அந்த ஸ்ட்ரக்சரை பூரா தாங்குற மாதிரி, அந்த காங்கிரீட் பூரா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கணும். லிவ் லோட் அப்படின்னா உள்ள அந்த ஒரு கோழியோ ஒரு மாடோ வளர்க்குறோம், அந்த ஷெட்டுக்குள்ளே வளர்க்குறோன்னா அந்த லோடை வந்து தாங்குற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு விண்ட் லோடு, காற்றை தாங்குற அளவு அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் டிசைன். என்விரான்மெண்டல் டிசைனில் வென்டிலேஷன், லைட்னிங், நேச்சுரல் லைட்னிங் தான் ப்ரிஃபர் பண்ணணும். டெம்பரேச்சர் கண்ட்ரோல். என்விரான்மெண்ட் டிசைனிங்கில் என்ன இருக்குது? வென்டிலேஷன், காற்று போகிறதுக்கு, லைட்னிங், வெளிச்சம் வர்றதுக்கு, டெம்பரேச்சர் கண்ட்ரோல், டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி என்விரான்மெண்டலாக டிசைன் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் ரெக்யூர்மெண்ட். அடிக்குவேட் ஏரியா ஃபார் அனிமல்ஸ் அண்டு ஸ்டோரேஜ் மிஷினரி. ஒரு ஏரியா வந்து அனிமல்ஸுக்கு பற்றுற மாதிரி, நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மாதிரி, ஒரு மிஷின் நிறுத்துகிற மாதிரி வந்து நம்ம ஸ்பேஸ் வந்து ரெக்யூட் பண்ணணும். அவாய்ட் ஓவர் க்ரௌடிங், நெரிசலை வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ ஒரு கோழி பண்ணையிலலாம் ஒரு சின்ன இடத்துல ஒரு 500 சீக்ஸ் வந்து விட்றோம், 500 கோழி குஞ்சுகளை விட்றோம் அப்படின்னா அது ஒன்றுக்கு ஒன்று கொத்தியே வந்து செத்து போயிடும். ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு கொத்தி சாகிறதுக்கு பேர் கேனபலிசம் அப்படின்னு பேர். அவாய்ட் ஓவர் க்ரௌடிங். மெட்டீரியல் யூஸ்டு. ட்ரெடிஷ்னல் மெத்தட், மாடர்ன் மெத்தட் இருக்குது. ட்ரெடிஷ்னல் மெத்தட்னால் ஒரு மட்டை வச்சு இல்லை பேம்பூ ஸ்டிக்ஸை வச்சு, தாட்ச் அப்படின்னா என்னது, வைக்கோல்களை வச்சு வந்து கெட்டுறது. மாடர்ன் அப்படின்னா பிரிக்ஸை வச்சு, சிமெண்ட்டை வச்சு, ஸ்டீல் அல்லது ஆர்சிசி இரும்புகளை வச்சு யூஸ் பண்ணுறது. குட் மெட்டீரியல் ஷுட் பி டியூரபுளாக இருக்கும். டியூரபுள்னால் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எக்கனாமிக்கல், நமக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டில் வந்து கிடைக்கும். லோக்கலி அவைலபிள், லோக்கலில் கிடைக்கிற மெட்டீரியலாக இருக்கணும். வெதர் ரெசிஸ்டண்ட்டாக வந்து இருக்கணும். ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது என்னது? அடித்தளம், ஃபேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் லோடு டு சேஃப்டி த்ரூ த சாயில். ஒரு சாயிலில் வந்து நம்ம லோடை வந்து பத்திரமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ கீழே ஃபவுண்டேஷன் நோண்டுறோம் அப்படின்னா நம்ம கீழே ஒரு லோடு கொடுக்கணும், பேஸ்மெண்ட் வந்து கொடுக்கணும். செங்கல், சிமெண்ட் எல்லா கலவையும் போட்டு பேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற லோடு வந்து சாயிலில் வந்து சேஃப்டியாக கொடுக்கணும். டைப்பு, ஆழமாகவும் இல்லை ஆழமற்றதாகவும் கொடுக்கணும். ஷேலோ அண்டு டீப் ஷேலோ, ரொம்ப ஆழமும் இல்லாமல் ஆழமாகவும் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு வால், ஒரு செவரை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, ஒரு ரூஃப், மேல் கூரை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, ஒரு ஃப்ளோர், ஒரு தரைத்தளத்தை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வால், செவர் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் வெதர் ப்ரூஃபாகவும் வந்து இருக்கணும். இப்போ ஒரு மழை பெஞ்சாலும் அந்த செவர் வந்து ஊறிடக்கூடாது, ரொம்ப வெயில் அடித்தாலும் அந்த செவர் வந்து விரிசல் வந்து விட்டுறக்கூடாது. அப்படி ஸ்ட்ராங்காக வந்து வெதர் ப்ரூஃபாகவும் கட்டணும். ரூஃப், மேல் கூரை வந்து ஃப்ளாட்டாகவும் ஸ்லோப்பிங்காக சரிவாகவும் வந்து இருக்கணும். ஒன்று ஃப்ளாட்டாக இருக்கணும் இல்லை சரிவாக இருக்கணும். சிமெண்ட் ஃப்ளோர் வந்து கீழே தரைத்தளம் வந்து சிமெண்ட் காங்கிரீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக நான் ஸ்லிப்பரி, அந்த இடத்துல வந்து டைல்ஸ் வந்து போடக்கூடாது, ஏன்னா வழுக்கும். ஆடு மாடுகள்லாம் அந்த டைல்ஸில் வந்து நடக்காது. நான் ஸ்லிப்பரி. நெக்ஸ்ட் கிரெயின் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர். இப்போ கிரெயின் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சரில் மாய்ஸ்டர் கண்டென்ட் லெஸ் தென் 14, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் இன்செக்ட் அண்ட் ரோடன்ஸ், ப்ராப்பர் ஏரியேஷன் ரெக்யூர்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து 14க்கு லெஸ்ஸாக தான் இருக்கணும் அந்த கிரெயின் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஈரப்பதம். ஏன்னா அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு அரிசி ஊறுறதோ இல்லை ஸ்பாயிலேஜ் ஆகிறதோ, அந்த இடத்துல அந்த பூஞ்சை வளர்கிறதோ ஆரம்பிச்சிடும். ப்ரொடெக்ஷன் இன்செக்ட் அண்டு ரோடன்ஸ்னால் என்னது? எலிகள்கிட்ட இருந்தும் பூச்சிகள்கிட்ட இருந்தும் பாதுகாக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும். ப்ராப்பர் ஏரியேஷன் ரெக்யூர்டு. ஒரு ப்ராப்பரான ஏரியேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லை நம்ம சப்போஸ் மூடி வைக்கிறோம் அப்படின்னா அந்த உள்ள ஆக்சிஜன் வந்து மாய்ஸ்டராக ஃபார்ம் ஆகி உள்ள நம்ம அந்த கிரெயினையோ ஒரு நெல்லையோ இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கப்போ அது வந்து ஒரு பூஞ்சை மாதிரி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு லிவ் ஸ்டாக் ஹவுசிங். ப்ராப்பர் வென்டிலேஷன் அண்ட் லைட்னிங். ஃப்ளோர் ஸ்லோப் ஷுட் பி 1 to 2% ஆஃப் ட்ரைனேஜ். க்ளீன் வாட்டர் சப்ளை, ஹைஜீனிக் கண்டிஷன். ஒரு ஆடு மாடுகள் வளர்க்குற ஹவுசிங்கில் வந்து எப்படி இருக்கணும்? ஷெட்டை தான் வந்து சொல்கிறாங்க. ப்ராப்பர் வென்டிலேஷன் அண்ட் லைட்னிங் இருக்கணும். நல்லா ஏர் போகக்கூடியதாகவும் லைட்னிங் வெளிச்சம் உள்ளே வந்து வெளியே போகக்கூடிய ஸ்ட்ரக்சராக வந்து இருக்கணும். ஃப்ளோர் ஸ்லோப்பு ஃபார் ட்ரைனேஜ். அந்த இப்போ ஒரு ஃப்ளோரை வந்து கழுவி விட்றோம், ஆடு மாடு இருக்க மந்தையை வந்து கழுவி விட்றோன்னா அந்த வழிந்து ஓடணும், அந்த நீர் வந்து அங்கனக்குள்ளேயே தேங்கி இருக்கக்கூடாது. அதுக்காண்டி அந்த ஃப்ளோரை வந்து என்ன பண்ணுவாங்க, 1:2ல் 1 to 2% ஸ்லோப்பாக சரிவாக இருக்கிற மாதிரி கட்டி வைப்பாங்க. க்ளீன் வாட்டர் சப்ளையாக இருக்கணும், ஹைஜீனிக் கண்டிஷனில் இருக்கணும். நெக்ஸ்ட் வென்டிலேஷன் அப்படிங்கிறப்ப ரிமூவ் ஹீட், மாய்ஸ்டர் அண்ட் ஹார்ம்ஃபுல் கேஸஸ். இப்போ ஒரு வென்டிலேஷன் அப்படிங்கிறது மேலே ஒரு காத்தாடி எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எதுக்கு? ஒரு ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, உள்ள ஈரப்பதத்தை கம்மி பண்ணுறதுக்கு. ஹார்ம்ஃபுல் கேஸஸ், இப்போ மாட்டு சாணத்தில் இருந்தெல்லாம் பயோகேஸ் வந்து மீத்தேன் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஹார்ம்ஃபுல் கேஸஸ்லாம் வெளியேற்றுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வென்டிலேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நேச்சுரல் ஏர் எக்ஸ்சேஞ்சோட ஃபார்முலா பாருங்கள். QAir = 1000 Q டிவைடட் பை CP டென்சிட்டி TI - T0. TIனா என்னது? ஏர் இன்லெட் ஆகிறது. T0னா டெம்பரேச்சர் அவுட்லெட் ஆகிறது. TI - T0, டெம்பரேச்சர் இன்லெட், டெம்பரேச்சர் அவுட்லெட் = Q டிவைடட் பை 1.28 to TI - T0. CP அப்படின்னா என்னது? ஸ்பெசிஃபிக் ஹீட் ப்ரெஷர்.
கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் 1004 ஜூல் பெர் கேஜி. டென்சிட்டி ஆஃப் த ஏரோட வேல்யூ எவ்வளோ 1.2743 கிலோகிராம் per meter cube. நெக்ஸ்ட் டாபிக் ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ரிவென்ட்ஸ் வாட்டர் ஃப்ரம் ஸ்டாக்னேஷன். ஃப்ளோர் ஸ்லோப் 1 to 2%. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஃப்ளோர் ஸ்லோப் வந்து எவ்வளோ இருக்கணும் 1 to 2%. வாட்டர் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாக்னேஷன் ஆக்கி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் அந்த டேபிள் காலம் நல்லா பாருங்கள். டேபிள் காலத்துலேருந்து எப்போயுமே ஒரு கொஸ்டின் வரும். டெய்ரி ஃபார்முக்கும் பவுல்ட்ரி ஃபார்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பேஸ் யூனிட் வந்து டெய்ரி ஃபார்மில் மீட்டர் ஸ்கொயர் பெர் அனிமல், ஒரு அனிமலுக்கு மீட்டர் ஸ்கொயரில் எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத பார்க்க போகிறோம். அதே இது பவுல்ட்ரி ஃபார்மில் அதே தான், மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு பெர் பேட், ஒரு பேடுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ கவர்டு ஸ்பேஸ், ஒரு மாடு நிற்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வந்து கவர்டு ஸ்பேஸ் வேணும்னா 3.5 to 5 மீட்டர் ஸ்கொயர். ஒரு பேடு நிற்கிறதுக்கு எவ்வளோ வேணும்னா 0.05 to 0.18 மீட்டர் ஸ்கொயர் ஸ்பேஸ் வந்து போதும். ஓப்பன் ஸ்பேஸில் வந்து பார்த்தோம்னா 7 to 10, ஒரு மாடு நிற்கிறதுக்கு ஓப்பன் ஸ்பேஸில் வந்து 7லேருந்து 10 மீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் வேணும். பவுல்ட்ரி ஃபார்மில் இது வந்து ஸ்பேசஸ் வந்து தேவை கிடையாது. ஃபீடிங் ஸ்பேஸ், நம்ம தீவனம் போடுற இடம், ஒரு மாட்டுக்கு வந்து 0.6லேருந்து 0.75 மீட்டர் வேணும். ஒரு பவுல்ட்ரி ஃபார்முக்கு தீவனம் போடுற இடம் வந்து 10 to 12 சென்டிமீட்டர் பெர் பேடு, ஒரு ஸ்கேல் அளவு தான். 10லேருந்து 12 சென்டிமீட்டர் தான் ஸ்பேஸ் வந்து விடணும். ஃப்ளோர் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 1 to 2% வந்து இருக்கும். இங்கே வந்து நம்ம மினிமல் ஸ்லோப் வந்து தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சைட் செலெக்ஷன், இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். செலக்டட் எலிவேட்டட் லேண்டு, அதாவது எலிவேட்டட் சாய்வான இருக்க ஏரியா வந்து யூஸ் பண்ணிக்கணும். குட் அண்ட் நேச்சுரல் ட்ரைனேஜ், வழிந்தோடைக்குரிய ட்ரைனேஜ் ஏரியா வந்து இருக்கணும். சாயில் ஷுட் பி ஹை பியரிங் கெப்பாசிட்டி, சாயில் நல்ல காங்கிரீட் தாங்கக்கூட தன்மையாக இருக்கணும். இப்போ ஒரு கிணறுலாம் கட்டுறாங்கன்னா கிணறு வந்து நிலத்துக்குள்ளே போயிடும். அந்த மாதிரிலாம் சாயிலோட கெப்பாசிட்டி வந்து இருக்கக்கூடாது. சாயில் வந்து ஹை பியரிங் கெப்பாசிட்டி வந்து இருக்கணும். அவாய்டு மேஷரி லூஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன் சாயில், ஒரு சாயில் விரிவடை சாயிலோ இல்லை லூஸாக இருக்க சாயிலோ இல்லை சதுப்பு நிலம் செகதி காடாக இருக்க நிலத்தில் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிடணும். அவைலபிலிட்டி ஆஃப் அடிக்குவேட் வாட்டர் சப்ளை, நமக்கு போதுமான தண்ணி வந்து அந்த இடத்துல வந்து இருக்கணும். என்ஷூர் குட் அண்டர் ரோடு அசசபிலிட்டி, பக்கத்துலேயே வந்து ரோடு ஃபெசிலிட்டி வந்து எப்பயுமே இருக்கணும். நியர் டு மார்க்கெட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ரோடு எதுக்காண்டி இருக்கணும், நம்ம சந்தைப்படுத்துகிற மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு வேறு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். ப்ரொவைட் எஃபிஷியன்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம், எஃபிஷியண்ட்டான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்டு வரணும். இப்போ திடுப்புன்னு மழை வருது அப்படின்னா அந்த ஷெட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது, உடனே அந்த ஷெட்லேருந்து கீழே நிலத்துக்கு வழிஞ்சு விடணும். அந்த மாதிரி ட்ரைனேஜ் அப்படின்னா சாக்கடை அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துடணும். மெயின்டைன் சானிடேஷன் அண்ட் ஹைஜீனாக வந்து இருக்கணும். எனி டைம் சானிடேஷன் பண்ணிட்டே இருக்கணும். கீப் சேஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஷெட் அண்டு வாட்டர் சோர்சஸ் பிகாஸ் சேஃப்லி ஃப்ரம் ஃப்ளட் அண்டு ஹசார்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஆறு பக்கத்துலேயே ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கா, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கோம். திடுப்புன்னு அந்த ஏரியாவில் ஃப்ளட்டோ இல்லை ஒரு ஆபத்தோ நேர்ந்துச்சுன்னா நம்மளால் வந்து அந்த ஆடு மாடுகள் வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும். அதை வந்து தவிர்க்கிறதுக்காண்டி ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் வந்து இந்த ஷெட்டை வந்து ஃபார்ம் பண்ணணும். ரிவருக்கு கொஞ்சம் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தூரமாக. அவாய்டு கன்ஜஸ்ட் லொக்கேஷன், அவைலபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் யூட்டிலைசஸ், நமக்கு மின்சாரம் தேவைப்படுற பொருள் பூராமே அந்த இடத்துல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் மேஷ்னரி அப்படின்னா என்னது, கட்டுமானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கல்லால் கட்டக்கூடியது எல்லாமே மேஷ்னரி தான். இந்த மேஷ்னரி அப்படிங்கிறது யூனிட்ஸ் ப்ளஸ் மோர்ட்டார். யூனிட்ஸ்னால் வரணும்ல, ஒரு செங்கலை யூனிட்னு தான் சொல்லுவோம், ஒரு கருங்கல்ல யூனிட்னு தான் சொல்லுவோம். மோர்ட்டார் அப்படின்னா சாந்து, இந்த சிமெண்ட் கலவையை வந்து மார்ட்டார் அப்படின்போம். மார்ட்டார் ஜாயினிங் திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 10 mm வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். மோர்ட்டாரோட திக்னஸ் கலவை வந்து 10 mm வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். இந்தியன் பிரிக்கோட சைஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, 19 x 9 x 9 சென்டிமீட்டர். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ண சைஸு, பிரிக் சைஸ் 19 x 9 x 9. அடுத்து ஷோக்கிங் ஆஃப் பிரிக்ஸை வந்து ஊற வைக்கணும். 1லேருந்து 2 மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து ஊற வைக்கணும். பிரிக்ஸ் பிஃபோர் யூஸ் ஃபார் 2 hours. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் மேஷ்னரி அப்படிங்கிறது கல்லை வச்சு கட்டக்கூடியது. இது வந்து ஹை வெயிட்டேஜாக ஓவராக எடையாக இருக்கும். கல் எப்பயுமே ஹை வெயிட்டேஜாக தான் இருக்கும். இதில் 2 டைப் இருக்குது, ஒன்று ரூபல் இன்னொன்று அல்சர். ரூபல் மேன்சரி அப்படின்னா இது வந்து பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். யூனிஃபார்ம் ஒரே ஸ்டோனாக வந்து இருக்கும். இப்போ வந்து செங்கல் வந்து ஒரே சைஸில் வந்து இருக்கும், ஈஸியாக வந்து பில்ட் பண்ணலாம், பெஸ்ட் குவாலிட்டியாகவும் இருக்கும். ரூபல் மேன்சரி அப்படின்னா இர்ரெகுலர் ஸ்டோனு சீப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம கீழே கிடக்கிற ஸ்டோன் பூராமே இந்த கல்லை வச்சு கட்டுவாங்க. பழைய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கருங்கலை வச்சு கட்டியிருப்பாங்க. இது வந்து இர்ரெகுலர் ஸ்டோன், ரொம்ப சீப்பாகவே நம்ம கிடைக்கும். ஸ்ட்ராங்கர் தென் பிரிக்ஸ் மேன்சரி, ஆனால் இது வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும். பிரிக்ஸ் மேன்சரியோட ஸ்ட்ராங்கராக இருக்கும். யூஸ்டு ஃபார் ஃபவுண்டேஷன் ஹெவி ஒர்க்கு. இந்த ரூபல் மேன்சரி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு அடித்தளம் போடுறதுக்கோ இல்லை ஹெவி ஒர்க்ஸோ யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கீழே வீடு கட்ட போகிறோம்னா கீழே ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு இந்த கருங்கல் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பிரிக்ஸ் மேன்சரி, மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மேன்சரி, நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு மேஷ்னரி. பிரிக்ஸ் அப்சர்வ் வாட்டர் மஸ்ட் பி ஸ்டோக். பிரிக்ஸு தண்ணி எப்பயுமே உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ளது, அதனால் அதை ஊற வைக்கணும். எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், 1லேருந்து 2 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும்.
நெக்ஸ்ட் டாபிக் காங்கிரீட் பிளாக் மேஷனரி. காங்கிரீட் அப்படின்னா சிமெண்ட் கலவையை போடுற மேஷனரி. இது வந்து டைப் ஆஃப் ஹாலோ பிரிக்ஸ் ஆர் சாலிட் பிரிக்ஸ். ஹாலோ பிரிக்ஸ் தான் நம்ம இப்போ பெரும்பாலும் கட்டடங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த சிமெண்ட் மாதிரியே அந்த கல் வந்து பெருசாக இருக்கும். சாலிட் அப்படின்னா நம்ம சாதாரண செங்கலை யூஸ் பண்ணுறது தான். சாதாரண செங்கலில் செங்கல் ஷேப்பில் உள்ள அந்த சிமெண்ட்டால் செஞ்சக்கூடிய கட்டி. இப்போ கீழே அந்த ரோட் சைட்லாம் நம்ம பதிச்சிருப்பாங்க. முன்னாடிலாம் வந்து சிமெண்ட் தர போடுவாங்க, இப்போ வந்து அந்த அச்சுக்கல் வந்து பதிப்பாங்க. அதுக்கு பேர் தான் அந்த சாலிட் பிரிக்ஸ். நெக்ஸ்ட் ஹாலோ பிரிக்ஸ். ஹாலோ பிரிக்ஸ் எப்பயுமே லைட் வெயிட்டாக தான் இருக்கும், தெர்மல் இன்சுலேஷனாக இருக்கும். இப்போ ஏன் ஹாலோ பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வெயில் தாக்கம் வந்து உள்ள ஹீட் வந்து அவ்வளோக்கா தெரியாது, லைட் வெயிட்டாகவும் இருக்கும். ஃபாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். லெஸ் மார்ட்டார், அதிக சாந்துகள் வந்து தேவைப்படாது, சாந்து கலவை வந்து தேவைப்படாது, கம்மியாக வந்து யூஸ் பண்ணி நம்ம கட்டிடலாம். நெக்ஸ்ட் மட் மேஷனரி. மணலை வச்சு கட்டக்கூடியது. இது வந்து மட்டு சிமெண்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, இந்த செம்மண் களிமண்ணை வச்சு கலந்து வந்து கட்டுறது. லோவஸ்ட் ஸ்ட்ரென்த். இது வந்து ஸ்ட்ரென்த் வந்து அவ்வளோக்கா இருக்காது, ஒரு மழை பெஞ்சால் வேமா இடிஞ்சு விழுந்துடும். யூஸ்டு டெம்பரவரி. நம்ம டெம்பரவரியாக ஒரு ரூரல் ஸ்ட்ரக்சர், ஒரு கிராமத்தில் ஒரு கிராமப்புறங்களில் கட்டுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். சீப்பஸ்ட் மேன்சரி, ரொம்ப சீப்பாக வந்து கிடைக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ரெனிஃபோர்ஸ்டு மேன்சரி. ரெனிஃபோர்ஸ்டு அப்படின்னா என்னது, கண்டைன் ஸ்டீல் ரெனிஃபோர்ஸ்மெண்ட், இரும்பு வச்சு கட்டக்கூடியது. யூஸ்டு இன் எர்த்துக்குவாக். இப்போ ஒரு நிலநடுக்க ஏரியாலலாம் ஒரு கல்லை வச்சு இல்லை மண்ணை வச்சு கட்டுற வீடு வந்து வேமா இணைஞ்சு போயிடும். இப்போ ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலநடுக்கம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அங்கெல்லாம் ஸ்டீலில் வச்சு நம்ம கம்பி கட்டுமானம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இம்ப்ரூவ் டென்சில் ஸ்ட்ரென்த். அதுதான் டென்சில் ஸ்ட்ரென்த்தை பில்டிங்கை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து காம்போசைட் மேன்சரி. காம்போசைட் அப்படின்னா பிரிக்ஸையும் ஸ்டோனையும் கலந்து வச்சு கட்டுறது, யூஸ்டு ஃபார் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்துக்கு. நெக்ஸ்ட்டு மேட்ச் இட்டு. இது ஜேஇ எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான மேட்ச் தி ஃபாலோயிங். நம்ம எக்ஸாமில் வந்து கேட்டதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட்னா என்னது, இங்கிலீஷ் பாண்டு. பாண்ட் அப்படிங்கிறது ஒரு புடிமானம். ஒரு 2 செங்கல் வைக்கிறோன்னா நடுவில் சிமெண்ட் போடுறாங்களா, அதுக்கு பேர் தான் பாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறது. இங்கிலீஷ் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். அடுத்து பேட்ரிஷன் வால். பிரிவினை. ஒரு செவரை வந்து பிரித்து கட்டுறான் அப்படின்னா அந்த செவருக்கு வந்து ஸ்ட்ரெச்டு பாண்டை வந்து யூஸ் ஆகும். பெஸ்ட் அப்பியரன்ஸுக்கு வந்து ஃபெமிலைஸ் பாண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைட் வெயிட்டுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க, ஹாலோ பிளாக்களில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், ரெனிஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட், ஆர்சிசி. காம்பினேஷன் ஆஃப் காங்கிரீட் அண்ட் ஸ்டீல் ரெனிஃபோர்ஸ்மெண்ட். ஒரு காங்கிரீட்டோட கம்ப்ரெஷனும் ஸ்டீலோட டென்ஷனும் சேர்ந்தது தான் இந்த ரெனிஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் அப்படிங்கிற காம்பினேஷன். ஸ்டீல் இஸ் ஏ ரெனிஃபோர்ஸ்டு பாட் இஸ் ப்ரொவைடட் டு ரெஸ்ட்ரிக்ட் டென்சில் ஸ்ட்ரெஸ். ஒரு டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டென்ஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகிறது என்னது, இந்த ஸ்டீல். இதை வந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க. வால்யூம் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் பிரிக்ஸ். ஸ்டாண்டர்ட் பிரிக்ஸோட வால்யூம் அப்படிங்கிறது என்னது, ஒரு பிரிக்ஸோட வால்யூம் எந்த அளவு இருக்கணும்னா 2.178 10⁻³ கியூபிக் மீட்டர். அடுத்து நெக்ஸ்ட், மெட்டீரியல் ஃபார் ஆர்சிசி. ஆர்சிசியோட ரேஷியோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, சிமெண்ட்டு, ஸ்டீலு, அப்புறம் கல், இந்த மூணோட ரேஷியோ எப்படி இருக்கணும்னு வந்து பார்க்கணும். 1:1.5:3. சிமெண்ட், கோரஸ் கிரேட், வாட்டர் அண்டு ஃபைன் அக்ரிகேட்ஸ் அண்டு ஸ்டீல். சிமெண்ட் அப்படிங்கிறது தெரியும், கோரஸ் அக்ரிகேட் அப்படிங்கிறது ஜல்லிக்கல் வந்து சொல்லுவாங்க, சின்ன சின்ன கல். வாட்டர் ஃபைன் அக்ரிகேட்ஸ் அப்படிங்கிறது மணலை வந்து சொல்லுவாங்க, ஸ்டீல். பொதுவாகவே ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா க்யூரிங் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து கொடுக்கணும். க்யூரிங்னா வேறு ஒன்றும் இல்லை, க்யூரிங் அப்படிங்கிறது ஒரு பில்டிங் கட்டி முடிச்சிட்டோன்னா அந்த செவத்தை வந்து ஓஸ் பைப்பில் தண்ணி கொடுத்து வந்து செவத்தில் வந்து அடிப்பாங்க தண்ணியை, அதுக்கு பேர் தான் க்யூரிங். அது எதுக்காண்டி கொடுக்குறாங்கன்னா பில்டிங் ஸ்ட்ராங்காக அப்போ தான் வந்து இருக்கும் க்யூரிங் கொடுத்தா. ஸ்டீல் அண்டு காங்கிரீட் ஹேவ் சிமிலர் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னா என்னது, ஒரு வெப்பத்தால் அந்த பொருள் வந்து பெருசாகிறது. இப்போ ஒரு ஸ்டீலை வந்து ஹீட்டில் காமிச்சிங்கன்னா அந்த பொருள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அது மாதிரி தான் ஸ்டீலுக்கும் காங்கிரீட்டுக்கும் ஒரே தெர்மல் எக்ஸ்பான்ஷன் தான் இருக்கும். ஆர்சிசி இஸ் நாட் ஸ்ட்ராங்கர் இன் டென்ஷன் வித்தவுட் ஸ்டீல். ஒரு ஆர்சிசி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா டென்ஷன் வந்து முக்கியம். அந்த டென்ஷன் வந்து ஸ்டீல் இல்லாமல் வந்து கிடைக்காது. இப்போ ஒரு இரும்பு கம்பி தான் நமக்கு வந்து பில்டிங்கே அந்த டென்ஷனை வந்து தரது. மினிமம் கவர், ப்ரொடெக்ட் த ஸ்டீல் ஃப்ரம் கரோஷன். துருப்பிடிக்கிறதுலேருந்து அந்த ஸ்டீலை பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒரு மினிமம் கவர் வந்து கொடுக்கணும். ஆர்சிசி சூட்டபிள் ஃபார் ஹெவி லோடு ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ஒரு பில்டிங் வந்து அடுக்குமாடி கட்டுறோன்னா அந்த ஆர்சிசி வந்து ரொம்ப முக்கியம். டிஎம்டி, இரும்பு கம்பி, அந்த மாதிரி கம்பி, இந்த பாம்பன் பாலத்துக்குலாம் ஒரு விளம்பரம் வரும், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸுக்கெலாம் வந்து ஆர்சிசி வந்து ரொம்ப முக்கியம். க்யூரிங் இம்ப்ரூவ் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி. நம்ம வந்து ஒரு பில்டிங்க்கு வந்து தண்ணி வந்து வச்சு க்யூரிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காகவும் லாங் லாஸ்டிங்காகவும் வரும். காங்கிரீட் இஸ் ஸ்ட்ராங் கம்பேரிசன். காங்கிரீட் வந்து ஒரு கம்ப்ரெஷன் ஸ்ட்ராங்காக வந்து கொடுக்கும் பில்டிங்க்கு. குட் பாண்ட் பிட்வீன் ஸ்டீல் அண்டு காங்கிரீட். ஒரு ரெண்டுக்கும் உள்ள குட் பாண்ட் எங்கே இருக்குன்னா ஒரு ஸ்டீலுக்கும் காங்கிரீட்டுக்கும் தான் குட் பாண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர், போர்ஷன் ஆஃப் பில்டிங் அபவ் த கிரவுண்ட் லெவல், அதாவது பிளிந்த் லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு தரை மட்டத்திலேருந்து மேலே இருக்கிறதுக்கு பேர் தான் பிளிந்த் லெவல். இப்போ உள்ள பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அந்த பில்டிங்கே செட்டாக தூக்குறாங்கல்ல,
நடுவில் கேப்பாக வச்சு அதுக்கு பேர் தான் பிளிந்த் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. போர்ஷன் ஆஃப் பில்டிங் கிரவுண்டு லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே பில்டிங் இருக்கிறதுக்கு பேர் வந்து பிளிந்த் லெவல், தரையோடு இல்லாமல். தரையோடு இருந்துச்சுன்னா அது வந்து சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தரைக்கு மேலே இருந்துச்சு, கொஞ்சம் மேலே ஹைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷன் பிலாங்கிங் டு சப்ஸ்ட்ரக்சர் நாட் சூப்பர் ஸ்ட்ரக்சர். ஃபங்க்ஷன் கேரி டெட் லோடு அண்டு லிவ் லோடு. இது வந்து டெட் லோடு அந்த பில்டிங்கோட லோடையும், லிவ் லோடுனா உள்ளே இருக்க அந்த அனிமல்ஸோட லோடையும் தாங்குற மாதிரி இருக்கணும். ப்ரொடெக்ட் ஃப்ரம் சன் ரெயின் விண்டு. சூரிய வெளியிலேருந்து, மலையிலேருந்து, காற்றுலேருந்து சேவ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். ப்ரொவைடு ஷெல்டர் அண்டு ஒர்க்கிங் ஸ்பேஸு. ஒரு ஷெல்டர் ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் லோடு சேஃப்லி டு த ஃபவுண்டேஷன். அந்த பில்டிங்கோட மொத்த லோடும் அந்த ஃபவுண்டேஷன் நம்பி தான் இருக்கணும். அந்த வடிவேல் காமெடி ஒன்று இருக்கும்ல, பில்டிங் ஸ்ட்ராங்கு ஃபேஸ்மெண்ட் வீக்குன்னு. அந்த மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். லோடு ஆக்டிங் அண்டு சூப்பர் ஸ்ட்ரக்சர். லோடில் வந்து 4 லோடு இருக்குது. டெட் லோடு அப்படின்னா என்னது? செல்ஃப் வெயிட் ஸ்ட்ரக்சர், அந்த பில்டிங்கோட ஓன் வெயிட். லிவ் லோடுனா உள்ளே இருக்க அனிமலோ பீப்புளோ எக்யூப்மெண்ட்டோட ஒரு லோடு. விண்ட் லோடு காற்றுக்கு தாங்குற மாதிரி இருக்கணும். ஸ்னோ லோடு வந்து ஸ்னோ லோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறத விட கேனடா அந்த மாதிரி இடத்துலலாம் பனி வந்து பொழியும். அந்த ஐஸ் கட்டி வந்து மேலே வந்து படியும். அதோட வெயிட் தாங்காமல் அந்த ஷெல்ட்ரு வந்து இடிஞ்சிடக்கூடாது. அந்த தாங்குகிற மாதிரி வந்து லோடு வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஸ்னோ லோடு. நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்ட்ரக்சர் நெசசிட்டி. சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஏன் நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ் வந்து இருக்கணும், டிபிசி வந்து இருக்கணும். டேம்ப் அப்படின்னா ஈரம், செவர் வந்து ஈரம் பிடிக்காமல் இருக்கிற அளவு இருக்கணும். வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ப்ரெவென்ட் மாய்ஸ்சரைசஸ். அந்த செவரில் வந்து நீர் ஏறுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த செவரில் வந்து நீர் ஏறுச்சுன்னா அந்த செவர் வேகமாக இடிஞ்சு விழுந்துடும். அப்படி இல்லாமல் டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ் வந்து இருக்கணும். வால் ட்ரான்ஸ்ஃபர் லோடு ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனை நம்பி இது இப்போ செவர்லாம் எதை சார்ந்து இருக்குன்னா அந்த ஃபவுண்டேஷன் கீழே நிலத்துக்கு அடியில் ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போட்டதுனால தான் அந்த வாலோட லோடெலாம் அந்த ஃபவுண்டேஷனுக்கு தான் போகுது. ரூஃப் ப்ரொடெக்டட் ஃப்ரம் வெதர். ரூஃப் அப்படின்னா என்னது? மேலே உள்ள கூரை போட்டிருப்போம்ல, அந்த கூரைலாம் வெதருக்கு தாங்குற மாதிரி இருக்கணும். ஒரு மலைக்கு தாங்குற மாதிரி இருக்கணும், வெயிலுக்கு தாங்குற மாதிரி இருக்கணும். அபோவ் த பிளிந்த். அபோவ் த பிளிந்த்னா என்னது? கிரவுண்டு லெவலுக்கு மேலே பில்டிங் கொஞ்சம் ஒசரமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? சூப்பர் ஸ்ட்ரக்சர். கிரவுண்டு இப்போ நம்ம வீடெல்லாம் பாதி வீடு தரையோட தரையாக வந்து கட்டியிருப்பாங்க, வாசப்படி இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு வீடு வந்து கொஞ்சம் ஏற்றி கட்டியிருப்பாங்க, அதுக்கு வந்து வாசப்படி வச்சு வீட்டுக்குள்ளே ஏறி போகிற மாதிரி இருக்கும். அப்படி வாசப்படி வச்சு கிரவுண்டு லெவலுக்கு கொஞ்சம் மேலே வீடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சூப்பர் ஸ்ட்ரக்சர். பிலோ த பிளென்த். பிலோ த பிளென்த்னா என்னது? சப்ஸ்ட்ரக்சர். சப்ஸ்ட்ரக்சர்னா என்னது? கிரவுண்டு லெவலோடு இருக்கும். இப்போ வாசப்படி இல்லாத வீடு அப்படியே வந்து நடந்து வரும்போதே அப்படியே டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம், வாசப்படி ஏறி போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கிறதுக்கு பேர் வந்து பிலோ த பிளென்த். நெக்ஸ்ட் வந்து பில்டிங் பிளான் அண்ட் எஸ்டிமேஷன். பில்டிங் பிளானில் ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் செலெக்ஷன். லொக்கேஷன் எப்படி செலக்ட் பண்ணுவோம்? சைட் செலெக்ஷன் மாதிரியே தான். லேண்ட் எலிவேட்டட், குட் ட்ரைனேஜாக இருக்கணும், ரோடு ஆக்சஸாக வந்து இருக்கணும், நியர் வாட்டர் இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன்னா என்னது? ஒரு இடத்தோட அமைப்பு. ஒரு இடத்துல இந்த பொருள் இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்குன்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பேர் தான் ஓரியன்டேஷன், இட அமைப்பு. ஈஸ்ட் வெஸ்ட் டைரெக்ஷனில் அந்த ஷெட்டு வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ரெடியூஸ் ஆகும். நம்ம ஹீட் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். ப்ராப்பர் சன்லைட்டாக இருக்கணும், நேச்சுரல் வென்டிலேஷனாக இருக்கும். எப்படி நமக்கு ப்ராப்பராக சன்லைட் கிடைக்குன்னா, ஏன்னா நம்ம வந்து ஓரியன்டேஷன் வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டில் தான் பண்ணுறோம். சூரியன் உதிக்கும் இடம், சூரியன் மறையும் இடம், கிழக்கு மற்றும் மேற்கில் தான் இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால நமக்கு ப்ராப்பர் சன்லைட்டும் வென்டிலேஷன் நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளோரிங். ஃப்ளோரிங்னா என்னது? தரைத்தளம். தரைத்தளம் எப்படி இருக்கணும்? இம்ப்ரீவியஸாக இருக்கணும். இம்ப்ரீவியஸ்னால் என்னது? நோ வாட்டர் அப்சார்ப்ஷன். வாட்டர் அப்சார்ப் பண்ணுற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம வாட்டர் அப்சார்ப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தரை ஈரமாகவே இருக்கணும். வாட்டரை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ட்ரைன் ஏரியாவாக தான் இருக்கணும். நான் ஸ்லிப்பரியாக இருக்கணும். ஈஸி டு க்ளீனாக வந்து இருக்கணும். ட்ரைனேஜ் சிஸ்டம். ட்ரைனேஜ் சிஸ்டம் ஸ்லோப் டுவர்ட் ட்ரைனேஜ் சேனல். ஸ்லோப்பாக இருக்கணும். ட்ரைனேஜ் சிஸ்டம்னா என்னது? இப்போ நம்ம ஒரு ஷெட்டு வந்து ஸ்லோப்பாக தான் கட்டணும், 1 to 2%. அப்படி கட்டினா தான் அங்கே தேங்கி இருக்கிற நீர் வந்து தேங்கி இருக்காது. ஒரு மழை பெஞ்சாலோ ஒரு தண்ணி ஊற்றி அலசி விட்டாலோ தண்ணி வந்து தேங்கி இருக்காமல் ட்ரைனேஜுக்கு வந்து போயிடும். ஸ்லோப் டுவர்ட் ட்ரைன் சேனல். ட்ரைன் ஸ்லோப் இன்ட்டு 1:60, 1:40. ட்ரைன் ஸ்லோப்பை வந்து எப்படி இருக்கணும்? 1:60 இருக்கணும், இல்லை 1:40 வந்து இருக்கணும். வேஸ்ட் வாட்டர். வேஸ்ட் வாட்டர் வந்து எங்கே இருக்கணும்? மேன்யூர் பிட் அண்ட் பயோகேஸுக்கு பிளான்ட் வந்து கனெக்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மாடு வந்து சாணி போட்டுருது ஒரு தொழுவத்துக்குள்ளே, அதை வந்து நம்ம தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணி ட்ரைனேஜுக்கு அனுப்பி, ட்ரைனேஜுக்கு அனுப்புறதோட பயோகேஸுக்கு பிளான்ட்டு அனுப்பினோன்னா நம்ம வந்து கேஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எரிவாயுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாட்டர் சப்ளை பிளானிங். கண்டினியூஸ் க்ளீன் வாட்டர் சப்ளை. அவாய்ட் வாட்டர் ஸ்டாக்னேஷன். ப்ரொவைட் வாட்டர் த்ரூ த பைப்லைன் சிஸ்டம். ஒரு வாட்டரை வந்து பைப்லைன் சிஸ்டம் மூலியமாக தான் கொடுக்கணும், க்ளீன் வாட்டராக தான் கொடுக்கணும். அவாய்ட் வாட்டர் ஸ்டாக்னேஷன். தண்ணி தேங்குறத வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்து ஸ்டாண்டர்ட் பிளானிங் டேட்டா.
ஒரு ஸ்டாண்டர்டான பிளானிங் டேட்டா வந்து பார்ப்போம். பிளிந்தோட ஹைட் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 40 to 60 சென்டிமீட்டர் அபோவ் த கிரவுண்ட் லெவல்லேருந்து 40லேருந்து 60 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கணும். வாலோட திக்னஸ், ஒரு செவரோட திக்னஸ் வந்து 20 to 30 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். பிரிக் மேன்சரி செங்கல் கட்டுமானமாக இருந்தால். ரூம் ஹைட் வந்து 3 to 3.5 இருக்கணும். டோர் இருந்தால் டோரோட சைஸ் வந்து 1.0 to 2.0 m. விண்டோவோட சைஸ் இருந்தால் 1.2 into 1.2 m. ஃப்ளோர் ஸ்லோப்பு, ஒரு ஃப்ளோர் வந்து எவ்வளோ தூரம் ஸ்லோப்பாக இருக்குன்னா 1/40 ஃபார் ட்ரைனேஜ் பர்பஸுக்காண்டி. மேனேஜர் லென்த், மேனேஜர்னால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த தீவனம் போடுவாங்கள்ல மாட்டு தொட்டி, தண்ணி கரைச்சி ஊற்றுறது, மாட்டுக்கு புல் போடுறதுக்குன்னு ஒரு தொட்டி வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் மேனேஜர். அதோட லென்த் வந்து 0.6லேருந்து 0.75 m வந்து இருக்கணும் பெர் கவுக்கு. அடுத்து ஸ்டாக் ஹைட்டு மோர் தென் 4.5 மீட்டர். ஸ்டாக் ஹைட் அப்படிங்கிறது நம்ம தீவனம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், அந்த இடத்துக்கு பேர் ஸ்டாக் ஹைட். அதோடது வந்து நாட் மோர் தென் 4.5 மீட்டர். 4.5 மீட்டருக்கு மேலே கட்டாயமாக அந்த தீவனம் வைக்கிற இடம் வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் எஸ்டிமேஷனில் லாங் வால், ஷார்ட் வால், சின்ன வால், பெரிய வால் அப்படின்னா சின்ன செவர் பெரிய செவராக வந்து 2 செவரில் எது வேணாலும் கேட்டலாம். பெரிய செவர் வந்து லாங் வால் அவுட் லென்த்தாக இருக்கணும். ஷார்ட் வால் இன்டூ என் லென்த்தாக வந்து இருக்கணும். இந்த வாலை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு, நீளம் அகலம் உயரத்தை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். சென்ட்ரல் லைன் மெத்தட்னு ஒரு மெத்தட் வந்து இருக்குது. இதுலேயும் அப்படி தான் லென்த்து பிரெத்து ஹைட்டுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா டெப்த்து அப்படின்னு வந்து ஒன்று ஃபார்முலா வந்து போடுவாங்க. டோட்டல் சென்ட்ரல் லைன் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு டெப்த்து பெஸ்ட் ஃபார் சிமெட்ரிக்கல் பில்டிங். சிமெட்ரிக்கல் பில்டிங்னா அடுக்கடுக்காக இருக்கும், பக்கத்தில் ஒட்டி பில்டிங் கட்டுறதுக்கு பேர் தான் சிமெட்ரிக்கல் பில்டிங். அடுத்து எர்த் ஒர்க் கால்குலேஷன். எக்ஸ்கவேஷன் அப்படின்னா என்னது, நிலத்தை தோன்றது எப்படி தோண்டுவோம்? ஃபார்முலா வந்து லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு டெப்த்து. நீளம் அகலம் அதோட ஆழம் வந்து பார்ப்போம். ஒர்க் ஸ்பேசிங் 0 to ஒர்க் ஸ்பேசிங் எவ்வளோ இருக்குன்னா 0.3லேருந்து 0.6 m வரைக்கும் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு சாஃப்ட்டு ஒரு சாயில் வந்து மென்மையான சாயிலாக இருந்துச்சுன்னா டெப்த் ஆழம் வந்து அதிகமாக தோண்டணும். ஹார்டு சாயில் நல்லா ஸ்ட்ராங்கான சாயிலாக இருந்துச்சுன்னா கம்மியான டெப்த்து தோண்டினாலே போதும். பிரிக் ஒர்க் கால்குலேஷன், செங்கல் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு ஸ்டாண்டர்ட் பிரிக்கோட சைஸ் என்னது 19 × 9 × 9 சென்டிமீட்ரு. வித் மார்ட்டார் கலவையோடு சேர்க்கும் போது ஒரு செங்கலோட சைஸ் வந்து 20 × 10 × 10 சென்டிமீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டர் வந்து கூட எல்லாத்துலேயும். ஒரு மீட்ரு கியூப்போட பிரிக் ஒர்க், இப்போ ஒரு பிரிக்கை வந்து ஒரு செங்கல் வந்து அடுக்குறோம், ஒரு மீட்ரு கியூப்புக்கு அடுக்குறோன்னா எத்தனை செங்கல் மொத்தம் இருக்குன்னா 500 செங்கல் வந்து இருக்கும். 500 bricks. Mortar required 30% of its work volume. ஒரு செங்கல் கட்டுமானம் கட்டுறோம் அப்படின்னா அதில் 30% என்ன தான் இருக்குதோ இந்த மோட்டார் அப்படிங்கிற சிமெண்ட் கலவை தான் வந்து இருக்கும். காங்கிரீட் மிக்ஸ் ரேஷியோ வந்து ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடித்தளத்துக்கு, பேஸுக்கு, பீமுக்கு எவ்வளோன்னு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அடித்தளத்துக்கு காங்கிரீட் மிக்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1:4:8 வந்து இருக்கணும். ஒரு பேஸ் மட்டம் போடுறதுக்கு வந்து காங்கிரீட்டோட ரேஷியோ 1:3:6 வந்து இருக்கணும். ஒரு ஸ்லாபு, ஒரு பீம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா அதோட காங்கிரீட் ரேஷியோ வந்து 1:2:4 வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.4லேருந்து 0.6 வரைக்கும் இருக்கும். பிளாஸ்டரிங் எஸ்டிமேஷன். பிளாஸ்டரிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ பில்டிங் கட்டி முடிச்சுட்டு அது மூலம் சாந்து வந்து பூசுவாங்க தெரியுமா, இந்த ஒரு கம்பை வச்சு ஒரே லெவலாக வந்து ஆக்குவாங்க, அதுக்கு பேர் தான் பிளாஸ்டரிங். இன்டர்னல் பிளாஸ்டரிங், எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் 2 இருக்குது. இன்டர்னல் பிளாஸ்டரிங்னா ஒரு வீட்டுக்குள்ளே வந்து சாந்து பூசி அந்த செவத்தை வந்து அழகாக்குறது. எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங்னா வீட்டுக்கு வெளியே சாந்து பூசி அந்த மட்டத்தை வந்து சரி பண்ணுறது. இன்டர்னல் பிளாஸ்டிங் அப்படிங்கிறப்ப 12 mm வந்து அந்த சாந்து வந்து இருக்கணும். எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங் வெளியே பூசும் போது அந்த சாந்தோட அளவு வந்து 15 to 20 mm திக்னஸில் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டீல் எஸ்டிமேஷன் பர்சன்டேஜ் இன் RCC. ஒரு ஸ்லாப் செய்யணும்னா அதுக்கு தேவையான ஸ்டீல் எஸ்டிமேஷன் வந்து 0.7லேருந்து 1%. ஒரு பீமுக்கு வந்து நம்ம ஸ்டீல் உள்ள கம்பி போடுறோம் அப்படின்னா 1லேருந்து 2% வந்து போடணும். ஒரு காலமுக்கு போடுறோம் அப்படின்னா 2 to 4% வந்து போடணும். ஸ்டீலோட ஃபார்முலா வந்து பாருங்கள், வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஸ்டீலோட டென்சிட்டி 7815 kg/m³ வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் ரூஃப் எஸ்டிமேஷன், மேல் கூரை வந்து எப்படி போடணும்னு பார்ப்போம். இப்போ RCC ஸ்லாப் திக்னஸ் வந்து 10 to 15 சென்டிமீட்டர் இருக்கும். ரூஃப் கால்குலேட்டட் இன் மீட்டர் ஸ்கொயர், ஒரு மீட்டர் ஸ்கொயர் மூலமாக தான் ரூஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா மீட்டர் ஸ்கொயரில் தான் கால்குலேட் பண்ணுவோம். இன்க்ளூட் ஓவர்லேப் ஏரியானா எக்ஸ்ட்ரா ஏரியாலையும் ரூஃப் போட்டிருப்போம்ல கன்ஸ்ட்ரக்ஷனை தாண்டி, அந்த ரூஃபுக்கும் மீட்டர் ஸ்கொயரில் தான் கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரேட் அனலைசிஸ். ரேட் இஸ் ஈக்குவல் டு மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் ப்ளஸ் ஓவர்ஹெட் ப்ளஸ் ப்ராஃபிட். ரேட்டோட ஃபார்முலா என்னது? ரேட் அனலைசிஸோட ஃபார்முலா நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ லேபர் யூஸ் பண்ணுறோம்,
ஓவர் ஹெட் எவ்வளோ, நமக்கு வர ப்ராஃபிட் எவ்வளோ, இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேட் அனலைசிஸ். நெக்ஸ்ட் ஒன் லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட் வந்து 30 to 40% டோட்டல் காஸ்ட்டில் எப்பயுமே லேபரோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும், 30 to 40% வந்து இருக்கும். ட்ரை வால்யூம் காங்கிரீட்டு, ஒரு ட்ரை வால்யூம் காங்கிரீட் எவ்வளோ இருக்குன்னா 1.54 இன்ட்டு வெட் வால்யூம், 1.54 இன்ட்டு வெட் வால்யூம். சிமெண்ட் பெர் மீட்ரு க்யூப், ஒரு மீட்ரு க்யூபுக்கு சிமெண்ட் எவ்வளோ தேவைப்படும்னா 8 பைகள் வந்து சிமெண்ட் பேக் வந்து தேவைப்படும். 1:4 2:4 மிக்ஸில் வந்து 8 பேக் சிமெண்ட் வந்து தேவைப்படும் பெர் மீட்ரு க்யூப். ஒவ்வொரு மீட்டருக்கும் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 8 பேக் சிமெண்ட் வந்து தேவைப்படும். ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் ஹவுஸ். ஃபார்ம் house is a residential building located on a farm to provide living space, supervision and management of agriculture activities. ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னா என்னது, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா லிவிங் ஸ்பேஸுக்கு சூப்பர்விஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுற இடம் மாதிரி லொக்கேட் ஆகிருக்கும். இப்போ ஒரு வயக்காட்டுக்கு நடுவில் ஒரு ரூம், மோட்டர் ரூம் மாதிரி இருக்கும், அது ஒரு என்னது ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்பேஸ் பிளானிங், மினிமம் பிளிந்த் ஏரியா வந்து 20 to 30 மீட்டர் ஸ்கொயர் வந்து இருக்கணும் ஸ்மால் ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்து. ரூம்ஸ் ரெக்யூர்ட், லிவிங் ரூம் இருக்கணும், பெட்ரூம் இருக்கலாம், கிச்சன் இருக்கலாம், ஸ்டோர் ரூம் வந்து இருக்கலாம். நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி ரூம் வந்து அலாகேட் பண்ணிக்கலாம். வெராண்டா இஸ் எசென்ஷியலி இன் ரூரல் ஹவுஸ். ஒரு கிராம சைடு இருக்க ஹவுஸில் வந்து கண்டிப்பாக ஒரு வெராண்டா வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கணும் ஃபார்ம் ஹவுஸில் வந்து. ஓரியன்டேஷன், இந்த ஓரியன்டேஷன் வந்து எப்படி இருக்கணும், ஒன்று ஈஸ்ட்டாக இருக்கணும் இல்லை நார்த் ஈஸ்ட்டாக இருக்கணும். நல்லா கவனிங்க, ஒரு ஃபார்ம் ஷெட்னால் எப்படி இருக்கணும், ஈஸ்ட் வெஸ்ட்டாக வந்து இருக்கணும். இதே இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈஸ்ட்டாக இருக்கணும், ஒன்று கிழக்கு பார்த்ததாக இருக்கணும் இல்லை வடகிழக்கு பார்த்ததாக வந்து இருக்கணும். அவாய்டட் வெஸ்ட் ஃபேஸிங், மேற்கு பார்த்ததாக வந்து இருக்கக்கூடாது, வெஸ்ட் ஃபேஸிங் வந்து இருக்கக்கூடாது. அலைன் த ப்ரிலிவேஜ் விண்ட் டைரக்ஷன், விண்டு எந்த சைடில் இருக்குதோ அந்த சைடு வந்து கெட்டுற மாதிரி வந்து இருக்கணும். என்ஷூர் மினிமம் சன்லைட் இன் மார்னிங், சன்லைட் வந்து மினிமமாக மார்னிங்காக அந்த ஹவுஸுக்குள்ளே வந்து என்ட்ராகிற மாதிரி வந்து கெட்டணும் ஃபார்ம் ஹவுஸை. நெக்ஸ்ட் ட்ரைனேஜ் அண்டு வேஸ்ட் டிஸ்போசல். ப்ரொவைடு சர்ஃபேஸ் ட்ரைனேஜ் ஸ்லோப் வந்து எவ்வளோ இருக்கணும், ட்ரைனேஜ் ஸ்லோப் 1 to 2%. கிச்சன் வேஸ்ட் கிவ்ஸ் காம்போசிட் பிட், கிச்சன் வேஸ்ட்டும் காம்போசிட்டும் மக்கும் உரமாக வந்து ஆகும். அவாய்டட் வாட்டர் ஸ்டாக்னேஷன் நியர் ஃபவுண்டேஷன், ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு அடித்தளம் போட்டிருக்கணும், அங்கே வந்து தண்ணீர் தேங்குறது வந்து தடுக்கணும். ஃபயர் அண்ட் சேஃப்டி, செப்பரேட் கிச்சன் ஃப்ரம் த ஸ்டோரேஜ், நம்ம எதுவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அங்கேருந்து கிச்சன் வந்து தள்ளி இருக்கணும். இப்போ வந்து ஒரு புல் வந்து ஒரு வைக்கல் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னா கிச்சன் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும், ஏன்னா ஃபயர் ரெசிஸ்டண்ட்டுக்காண்டி. ஃபயர் ரெசிஸ்டன்ட் ரூஃபிங் ப்ரிஃபர்டு, ஃபயர் ரெசிஸ்டண்ட்டில் வந்து ரூஃபிங் வந்து கட்டாயமாக இருக்கணும். இப்போ நம்ம வெயிலில் வச்சுருந்தோம்னா திடுதுப்புன்னு தீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம், அதனால் மேலே வந்து கூரைகள் போட்டு வச்சுருக்கணும். கீப் வாட்டர் சாயில் நியர்பை ஃபயர் கண்ட்ரோல், சாயிலோ வாட்டரோ ஃபயர் கண்ட்ரோலுக்காண்டி பக்கத்துலேயே வச்சுருக்கணும். லேபர் அண்டு ஒர்க் நீடு, டெம்பரவரி லேபர் அகாடமேஷன், ஒரு லேபருக்கான டெம்பரவரி அகாடமேஷன். இப்போ ஒரு தகர சீட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு வயல் இருக்குன்னா அங்கே வந்து ஒரு தகர சீட்டு போட்டு இதில் தங்கிக்கடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதுதான் டெம்பரவரி லேபர் அகாடமேஷன். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து இருக்கணும். ரெஸ்ட் ஏரியா ஃபார் த ஒர்க்கர்ஸ், ஒர்க்கர் வந்து படுத்து தூங்குறதுக்கான ரெஸ்ட் ஏரியா வந்து கட்டாயமாக இருக்கணும். சரௌண்டிங் பிளானிங், ட்ரீஸ் ஆன் வெஸ்ட் சைடு, மேற்கு பார்த்த ட்ரீஸாக வந்து இருக்கணும், ஏன்னா சாயந்தர நேரத்தில் வெயில் அடிக்கும் போது சூரியன் மறைகிறது வந்து வெஸ்ட் சைடு மறையும், அந்த மறையிற இடத்துக்கு சைடு வந்து மரம் வச்சிட்டோன்னா அங்கே நிழலில் வந்து நல்லாயிருக்கும் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. விண்டு பிரேக் ட்ரீஸ் வந்து வைக்கணும். லைக் நீம் ட்ரீயாக இருக்கலாம், இல்லை கேசுரினியாவாக இருக்கலாம். கேசுரினியா என்னது, சவுக்கு மரத்துக்கு பேர் கேசுரினியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓப்பன் ஸ்பேஸ் ஃபார் ஃப்யூச்சர் எக்ஸ்பான்ஷன், நம்ம ஒரு குளம் வெட்டணும் இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது அங்கே பில்டிங் டெவலப் பண்ணணும்னா அங்கே வந்து ஃப்யூச்சர் எக்ஸ்பான்ஷனுக்காண்டி அந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து விட்டு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பவுல்ட்ரி ஹவுஸ், வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். 2 கொஸ்டின் எப்படினாலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் 2 கொஸ்டின் கட்டாயமாக இருக்கும். பவுல்ட்ரி ஹவுஸ் இஸ் எ பில்டிங் டிசைன் ஃபார் ரியரிங் பேர்ட் லைக் சிக்கன், டக், டர்க்கி அண்ட் ப்ரொவைடிங் ப்ராப்பர் ஷெல்டர், வென்டிலேஷன், ஃபீடிங் அண்டு ப்ரொடக்ஷன். பவுல்ட்ரி ஹவுஸ் அப்படின்னா என்னது, இது ஒரு பில்டிங், பறவைகள் வாழ்கிறதுக்கான ஒரு பில்டிங். அந்த பறவை வந்து சிக்கனாக இருக்கலாம், வாத்தாக இருக்கலாம், டர்க்கியாக இருக்கலாம். ப்ரொவைடிங் ப்ராப்பர், அதுக்கான ஷெல்டர், அதுக்கான வென்டிலேஷன் வந்து கொடுக்கணும், அதுக்கான ஃபீடிங் சாப்பாடு வந்து கொடுக்கணும், அதுக்கான ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கணும். இந்த பவுல்ட்ரி ஹவுஸ் அப்படிங்கிறது கோழிகள் வளர்க்குறதுக்கான இடம். அந்த கோழிகள் வளர்க்குறதுக்கான இடம் வேறு இடம் இருக்குது. டீப் லிட்டர் சிஸ்டம், ஃபஸ்ட்டு டீப் லிட்டர் சிஸ்டம் ஆர் கெப்ட் த ஃப்ளோர் வித் லிட்டர். ஃபஸ்ட் லிட்டர் அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு தேங்காய் கோகோனட் பீட்டோ, ஒரு நெல்லோட உமியவோ இல்லை வேறு ஏதோ ஒரு மணல் மாதிரி இருக்கதையோ
அந்த தரையில் அப்படியே பரப்பி போட்டு அதுக்கு மேலே கோழியை வந்து லீவ் பண்ண விட்றதுக்கு தான் இந்த லிட்டர் அப்படின்னு பேர். பேட்ஸ் கெப்ட் ஆன் த ஃப்ளோர் வித் லிட்டர். எக்ஸாம்பிள் ரைஸ் கஸ்காக இருக்கலாம், சாடஸ்ட் மரத்தூள்களாக வந்து இருக்கலாம். லோ காஸ்ட் அண்ட் ஈஸி மெயின்டெனன்ஸ், ரெக்யூர்டு ஃபார் ரெகுலர் க்ளீனிங். இது எதுக்காண்டி பண்ணுவாங்கன்னா கோழி வந்து அந்த நிலத்தில் இருக்க மாதிரியே ஃபீலிங் கொடுக்குறதுக்காண்டி வந்து பண்ணுவாங்க. மரத்தூளோ இல்லை சாடஸ்ட்டோ ஏதோ கொடுக்குறதுக்காண்டி. அடுத்து கேஜ் சிஸ்டம், கூண்டில் அடைக்கிறது. இது வந்து ஒரு பேட்டரி சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பேட்ஸ் ஆர் கெப்ட் இன் த கேஜஸ். ஹை எக் ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி, முட்டைக்காண்டி வளர்க்கப்படுற கோழிகள் இந்த கேஜ் சிஸ்டத்தில் வந்து வைப்பாங்க. ஹை இனிஷியல் காஸ்ட். இது வந்து செமி இன்சென்டிவ் சிஸ்டம், காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரீ ரேஞ்ச் ப்ளஸ் ஹவுஸு. ஒரு வீடு அல்லது ஃப்ரீ ரேஞ்சு சேர்த்த மாதிரி இருக்கிறது தான் இந்த செமி இன்சென்டிவ் சிஸ்டம். ஃப்ரீ ரேஞ்ச் அப்படின்னா என்னது? திறந்த வெளியில் அலைய விடுறது. இந்த நம்ம வீட்டில் வளர்க்குற கோழியெல்லாம் வந்து சொல்லலாம். மாடரேட் காஸ்ட் அண்டு மேனேஜ்மெண்ட். ஃப்ரீ ரேஞ்ச் அல்லது பேக்யார்டு. பேட்ஸ் ஆர் ஃப்ரீலி அவுட் சைடு. லோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லோ ப்ரொடக்டிவிட்டி. அடுத்து நெக்ஸ்ட் சைட் செலெக்ஷன். சைட் செலெக்ஷன் இந்த ஓரியன்டேஷன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காமனான பாயிண்ட்ஸ் தான் வரும். எலிவேட்டட் லேண்டு, குட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, away from the residential area, availability of clean water, proper road access, electricity availability. ஓரியன்டேஷனாக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டு தான் இருக்கணும். ரெடியூஸ் டேரக்ட் சன்லைட் இன்சைட் த ஷெட்டு. இந்த கோழி பண்ணைகளுக்கு வந்து டேரெக்டாக சன்லைட் வந்து ஷெட்டுக்குள்ளே வந்து வந்துடக்கூடாது. அதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கணும். என்ஷூர் ப்ராப்பர் வென்டிலேஷன், நல்ல காற்றோட்டமாக இருக்க ஏரியா வந்து பார்த்துக்கணும். ரிமூவ் ஹீட்டு, மாய்ஸ்டர், அமோனியா கேஸஸ். ஹீட்டை வந்து குறைச்சிக்கணும். மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து கோழி பண்ணையில் அதிகமாக இருக்கக்கூடாது, ஏன்னா கிருமிகள் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அமோனியா கேஸஸ் வந்து மேக்ஸிமம் வந்து வெளியேற்றிடணும். ஸ்பேஸ் ரெக்யூர்மெண்ட், டைப் ஆஃப் பேட்ஸ், ஃப்ளோர் ஸ்பேஸிங். இப்போ ஒரு பிராய்லர் கோழி இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படுது ஒரு கோழிக்கு அப்படின்னா 0.1 0.2 மீட்டர். இப்போ ஒரு லேயர் அப்படின்னா அதை வந்து சேவல் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை நாட்டுக்கோழின்னு சொல்லலாம். 0.18 0.2 மீட்டர். இது ரெண்டுக்கும் ஒரே ஸ்பேஸிங் தான் தேவைப்படும் கிட்டத்தட்ட. நெக்ஸ்ட்டு சீக், ஒரு கோழி குஞ்சுக்கு எவ்வளோ தேவை? 0.05 மீட்டர் ஸ்கொயர் வந்து தேவை. நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட் கண்டிஷன். என்விரான்மெண்ட் கண்டிஷன்னா என்னது? ஒரு பேடோட ஏஜை பேஸ் பண்ணி, ஒரு கோழியோட வயசை பேஸ் பண்ணி அதுக்கு தக்கன மாதிரி டெம்பரேச்சர் கொடுக்குறது. இப்போ முட்டையிலேருந்து வெளியே வந்து ஒரு கோழி குஞ்சு, ஒரு வாரமே ஆனால் ஒரு கோழி குஞ்சுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 32 35 டிகிரி செல்சியஸ் வந்து தேவைப்படுது. 2 வாரம் 3 வாரம் இருக்கிற கோழி குஞ்சுக்கு வந்து 29 செல்சியஸ்லேருந்து 32 செல்சியஸாக வந்து தேவைப்படுது. இப்போ ஒரு அடல்ட், ஒரு பருவம் அடைஞ்ச கோழி வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னா 18 24 டிகிரி செல்சியஸ் வந்து தேவைப்படுது. நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா எத்தனை டிகிரி செல்சியஸ் குறைக்கலாம் அப்படின்னா 2 டிகிரியிலேருந்து 3 டிகிரி செல்சியஸ் வந்து குறைக்கலாம். இது போன வாட்டி கேட்ட கொஸ்டின். 2-3% டிகிரி செல்சியஸ் பெர் வீக்குக்கு வந்து குறைக்கலாம். ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன். வித் ஆஃப் த பவுல்ட்ரி ஹவுஸ். பவுல்ட்ரி ஹவுஸோட வித்து எவ்வளோ இருக்கணும்னா 6 to 9 mm வந்து இருக்கணும். லென்த்து டிபெண்ட் அப்பான் நம்பர் ஆஃப் பேட்ஸ். பேட்ஸை பொறுத்து அதோட லென்த் வந்து அமையும். ஹைட்டு, இப்போ ஈவேஸ் ஹைட்டு, ரிஜிட் ஹைட் அப்படின்னு 2 ஹைட் இருக்குது. இப்போ ஈவேஸ் ஹைட் அப்படின்னா என்னது? கீழே தரையிலேருந்து மேலே கூரை வரைக்கும் உள்ள ஹைட் வந்து ஈவேஸ் ஹைட்டு. ரிஜிட் ஹைட் அப்படின்னா கூரையோட ஹைட்டு மட்டும் வந்து சொல்கிறது, கூரை போட்டிருக்க ஹைட்டு மட்டும் போட்டு சொல்கிறது வந்து ரிஜிட் ஹைட். ஈவேஸ் ஹைட்னா தரையிலேருந்து கூரை வரைக்கும் சொல்கிற ஹைட்டு. ஈவேஸ் ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 2 to 2.5 மீட்டர் வந்து இருக்கணும். ரிஜிட் ஹைட் அப்படின்னா 3 to 3.5 மீட்டர் வந்து இருக்கணும். ஃப்ளோர் ஸ்பேஸ் 1/40 ட்ரைனேஜில் வந்து இருக்கணும். ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து 1/40 இன் ட்ரைனேஜில் வந்து இருக்கணும். ஸ்பேஸ் பிட்வீன் பவுல்ட்ரி ஹவுசஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஹவுசஸ். ஒரு ஹவுஸுக்கு இன்னொரு ஹவுஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 15 to 20 மீட்டர் வரைக்கும் இருக்கணும். ப்ரிவென்ட் டிசீசஸ் ஸ்ப்ரெட் அண்ட் என்ஷூர் வென்டிலேஷன். டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் ஒரு வென்டிலேஷன், நல்ல காற்றோட்டமான ஏரியா அமைகிறதுக்கும் இந்த 15 to 20 மீட்டர் ஸ்பேசிங் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் லைட்னிங் ரெக்யூர்மெண்ட். லைட்னிங் ரெக்யூர்மெண்ட்னா நம்ம எவ்வளோ லைட் அந்த ஷெல்டருக்கு கொடுக்கணுங்கிறதுல இருக்குது. லேயர் நீடு 14 to 16 hour லைட் பர் டே. ஒரு டேயில் வந்து 14 to 16 மணி நேரம் வெளிச்சம் வந்து நம்ம கொடுக்கணும். யூஸ் ஆர்டிஃபிஷியல் லைட்னிங் டூரிங் நைட்ஸ். நைட் நேரத்தில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட்னிங் பல்ப் மாதிரி ஏதாவது வந்து யூஸ் பண்ணணும். லைட்டோட இன்டென்சிட்டி, சீக்குக்கு எவ்வளோ லைட் இன்டென்சிட்டி தேவைன்னா 20 lux. ஒரு அடல்ட்டான கோழிக்கு எவ்வளோ லைட்டோட வெளிச்சம் தேவைப்படுதுன்னா 5 to 10 lux. அடுத்து லிட்டர் மேனேஜ்மெண்ட். லிட்டர்னால் என்னென்னு சொன்னேன்? கீழே போடுற சாடஸ்ட்டு, அந்த கோகோ பீட்டு, ரைஸோட ஹஸ்க்கு, இதெல்லாம் லிட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதோட மெட்டீரியல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஹஸ்க்கு, சாடஸ்ட் அண்டு ஸ்ட்ரானா என்னது? வைக்கோல்.
திக்னஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு போடணும்னா இனிஷியலாக 5 to 7 வந்து போடணும். ஃபைனல் ஸ்டேஜில் வந்து 10 to 12 சென்டிமீட்டர் போடணும். ஒரு கோழியோட இனிஷியல் ஸ்டேஜ்னால் அந்த கோழி வந்து குஞ்சாக இருக்கும் போது பிறந்த கோழி வந்து 5 to 7 மீட்டர் வந்து போடணும். அந்த கோழி பருவம் அடைஞ்ச நேரத்தில் வந்து 10 to 12 சென்டிமீட்டர் வந்து அந்த லேயர் வந்து போடணும். மாய்ஸ்டர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும்னா 20 to 25% தான் மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து இருக்கணும். வெட் லிட்டர் அப்படின்னா என்னது, அந்த கீழே தரையில் போட்டிருப்போம்ல அந்த ரைஸ்கோட ஹஸ்க்கு மரத்தூள் வந்து போட்டிருப்போம்ல, அது வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா கோழிகளுக்கு டிசீஸ் வரும், காஸ் டிசீசஸ். அந்த டிசீசஸ் பேர் வந்து காக்சிடோசிஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து வரும். இந்த காக்சிடோசிஸ் டிசீஸ் வந்துச்சுன்னா கோழி வந்து கீழே குனிஞ்சே இருக்கும், ஒரே இடத்துல உட்காந்துருக்கும், அதுக்கு வந்து மோஷன் வந்து தனித்தனியாக வந்து போகும். அதுக்கு பேர் வந்து காக்சிடோசிஸ். நெக்ஸ்டிங் அண்டு ப்ரீச்சஸ் லேயர் ஹவுஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம கறிக்கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டு வச்சுருப்பாங்க. அந்த கூண்டில் வந்து 5 கோழி தான் மேக்ஸிமம் வந்து இருக்கணும். ஒன் நெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபார் 5 பேர்ட்ஸு. அந்த நெஸ்ட்டோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 30 x 30 x 30 இருக்கும். ப்ரீச்சோட ஸ்பேஸ், ஒரு ப்ரீச்னா வேற ஒன்றும் இல்லை, தரை. அந்த தரையோட ஸ்பேஸ் வந்து 15 to 20 சென்டிமீட்டர். ஒரு ஸ்கேலோட அளவு வந்து ஒரு பேடு நிற்கிறதுக்கான இடம். ஃபீடிங் அண்டு வாட்டர் ஸ்பேஸிங். ஃபீடர் ஸ்பேஸு, ஒரு சிக்குக்கு வந்து ஃபீடு கொடுக்குற ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 2 to 5 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஒரு அடல்ட்டுக்கு வந்து ஃபீடு கொடுக்குற ஸ்பேஸ் வந்து 10 to 15 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். வாட்டர் ஸ்பேஸ், 1 ட்ரிங்கர் ஃபார் 50 பேர்ட்ஸ். ட்ரிங்கர்னால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த பவுல்ட்ரி ஃபார்ம்லாம் சிவப்பு கலரில் ஒன்று தொங்க விட்ருப்பாங்க தலைகீழாக, அதில் தான் தண்ணி எல்லாமே வரும். அந்த ஒரு ட்ரிங்கர் ஃபார் எத்தனை பேர்டுக்கு அப்படின்னா 50 பறவைகளுக்கான தண்ணி அதிலே தந்துடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பயோ செக்யூரிட்டி மெஷர்ஸ். நம்ம என்னென்ன செக்யூரிட்டிலாம் பண்ணணும் அப்படின்னா ஃபுட் பாத் அட் என்ட்ரன்ஸ். அது என்ட்ரன்ஸ் நல்லா எழுதிக்கங்க, நான் என்ன மட்டும் மிஸ் பண்ணியிருப்பேன். ஃபுட் பாத் அட் என்ட்ரன்ஸ். ஃபுட் பாத் அட் என்ட்ரன்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு கோழி வந்து ஒரு கேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட காலை வந்து ஒரு டெட்டால் கலந்ததோ ஒரு குளோரின் கலந்த தண்ணியிலையோ முக்கிட்டு தான் அந்த கேஜுக்குள்ளே விடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஃபுட் பேத்து. பாதத்தை கழுவுதலுக்கு பேர் வந்து ஃபுட் பேத்து. விசிட்டரை வந்து கம்மி பண்ணணும். விசிட்டரை வந்து உள்ள ஓயாட்டுக்கு வந்து விடக்கூடாது. யூஸ் செப்பரேட் எக்யூப்மெண்ட்டு, செப்பரேட்டான எக்யூப்மெண்ட். ஒவ்வொரு கேஜுக்கும் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் தனித்தனியாக வந்து யூஸ் பண்ணணும். ஐசோலேட்டட் சிக் பேடு. ஐசோலேட் பண்ணிடணும். ஒரு பறவைக்கு ஏதோ ஒரு காய்ச்சல் ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த பறவையை வந்து தனியாக ஒரு இடத்துல ஐசோலேட் பண்ணிடணும், இல்லைனா வேறு பறவைக்கு பரவிடும். ரெகுலேஷன் வேக்சினேஷன் ஷெட்யூல். வேக்சினேஷன் ஷெட்யூல் படி ஒரு சிக்கு எவ்வளோ வயசு இருக்கும் போது இவ்வளோ வேக்சினேஷன் போடணும் அப்படின்னு இருக்கணும், அந்த வேக்சினேஷன் ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணணும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு. பவுல்ட்ரி மேன்யூர் ரிச் இன் நைட்ரஜன். பவுல்ட்ரி அதாவது கோழியோட எச்சம் வந்து நைட்ரஜன் அதிகமாக இருக்கும். கோழியோட எச்சத்தில் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். யூஸ் ஃபெர்டிலைசர் அண்ட் பயோகேஸ் ப்ரொடக்ஷன். ஒரு பயோகேஸ் ப்ரொடக்ஷனுக்கோ ஃபெர்டிலைசர் உரமாகவோ யூஸ் பண்ணலாம். ப்ராப்பர் டிஸ்போசல், அவாய்டு பொல்யூஷன்ஸு. ப்ராப்பர் டிஸ்போசல் வந்து பண்ணிடணும், பொல்யூஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடணும். பிராய்லர்ஸ் அண்டு லேயர் ஹவுஸ். பிராய்லர் ஹவுஸுக்கும் ஒரு லேயர் ஹவுஸுக்கும் எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். பர்போஸ், இது பிராய்லர் வந்து மீட்டுக்காண்டி வளர்க்குறது. லேயர் அப்படிங்கிறது முட்டைக்காண்டி வளர்க்குறது, பண்ணைகளில் வளர்க்குறப்பட கோழிகள். ரியரிங் டைம், இதில் 6 to 8 வாரத்துக்குள்ளேயே இந்த கோழி வந்து வளர்ந்துடும். இந்த லேயர் ஹவுஸில் உள்ள கோழி வளர வந்து 72 வாரம் வந்து ஆகும், கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து ஆகும். ஸ்பேஸிங் நீடடு, இதில் வந்து கம்மியான ஸ்பேஸ் வந்து போதும், இங்கே அதிகமான ஸ்பேஸ் வந்து வேணும். கேஜி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரேர், இது வந்து காமனாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து கேஜ் வேணும். காமன் ப்ராப்ளம் இன் பவுல்ட்ரி ஹவுசஸில் என்ன காமன் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரெஸ். ஹீட் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். அமோனியம் கேஸ் அக்குமுலேஷன். இப்போ ஒரு டெய்ரி ஃபார்மோட பவுல்ட்ரி ஃபார்மில் தான் அந்த அமோனியம் கண்டென்ட் வந்து அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகும், அமோனியம் கேஸ். டிசீசஸ் அவுட் பிரேக்கு. இதில் டிசீசஸ் வந்துச்சுன்னா கட்டுப்படுத்தவே முடியாது, கட்டுக்கே அடங்காது, அவுட் பிரேக்கு. அடுத்து கேனிபேலிசம் அப்படின்னா இப்போ கூட்ட நெரிசலில் விடுறது. ஒரு ஸ்பேஸுக்கு ஒரு கோழிக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தனியாக இருக்கும். அந்த ஸ்பேஸ் இல்லாமல் ஒரு ஸ்பேஸ் விட வேண்டிய கோழியை இடத்துல வந்து 2 கோழி வந்து வளர்க்குறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கோழி வந்து சண்டை போட்டுக்கும். ஸ்பேஸ் வந்து நெருக்கமாக இருந்துச்சுன்னா ஒரு சிக்கன் இன்னொரு சிக்கனை கொத்தி கொன்றும். அதுக்கு பேர் தான் என்னது, கேனிபேலிசம் அப்படின்னு பேர். டெய்ரி ஃபார்ம், இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஒரு கொஸ்டின் அது கண்டிப்பாக கேட்டுருவாங்க. டெய்ரி ஃபார்ம் இஸ் எ பிளேஸ் வேர் த மில்க் ப்ரொடக்ஷன் அனிமல் லைக் கவ் அண்ட் பஃபலோ அண்ட் ஹவுஸ் அண்ட் ஃபெட் அண்ட் மேனேஜ்டு சயின்டிஃபிக்கலி மேக்ஸிமம் மில்க் ப்ரொடக்ஷனுக்காண்டி யூஸ் பண்ணப்படுறது. டெய்ரி ஃபார்ம் அப்படிங்கிறது அனிமல் வளர்க்குறதுக்கு, எதுக்கு, பால் பொருட்கள் எடுக்கிறதுக்காண்டி வளர்க்குறது இந்த டெய்ரி ஃபார்ம். இதுலேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. லூஸ் ஹவுசிங் சிஸ்டம். அனிமல்ஸ் மூவ் ஃப்ரீலி இன்லி ஓப்பன் யார்டு. லோ காஸ்ட், சூட்டபிள் ஃபார் இந்தியா, பெட்டர் அனிமல் கம்ஃபர்ட். இப்போ நம்ம இந்தியாவிலலாம் என்ன பண்ணுறோம், அந்த ரோட்டில் வந்து நெட்டாக மாடு மேய்ச்சிட்டு வந்து போவாங்க. அதுக்கு பேர் தான் ஓப்பன் யார்டில் மாடு மேய்க்கிறது, திறந்த வெளியில் மாடு மேய்க்கிறது. இது வந்து லோ காஸ்ட்டே தேவைப்படாது. பெட்டர் அனிமல் கம்ஃபர்ட், அனிமலுக்கும் இடம் நிறையா இருக்கனால நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். அடுத்து கன்வென்ஷனல் டை ஸ்மால் சிஸ்டம்.
டை ஸ்மால் சிஸ்டம்னா அனிமல் டை இன் த இண்டிவிஜுவல் ஸ்டால்ஸ். இப்போ அனிமலை கயிறு போட்டு கட்டியிருப்பாங்க பண்ணையில். ஸ்டால்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேப்பு கடையாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் ஒரு மாடு கட்டியிருப்பாங்க. ஹை கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், இதை கட்டுறதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாகும். பெட்டர் கண்ட்ரோல் அண்டு ஃபீடிங். பெட்டர் கண்ட்ரோல், மாடுகளை வந்து தனித்தனியாக ஃபீடிங் கொடுக்குறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ செட்டாக இருந்துச்சுன்னா மாடு போட்டுனா மாடு வந்து முட்டி மோதிக்கும். இது தனித்தனி கேஜில் வந்து புல் போட்டோன்னா அதாவது கேஜில் அது சாப்பிடுவோம். இதுதான் பெட்டர் கண்ட்ரோல் அண்ட் ஃபீடிங். ஃப்ரீ ஸ்டால் சிஸ்டம். அனிமல் மூவ் பட் ரெஸ்ட் இன் ஃபிக்ஸ்டு ஸ்டால். அனிமல் மூவ் ஆகிறதுக்கு இடம் இருக்கும், ஆனால் அதுக்கு கொடுத்துருக்க இடத்துல மட்டும்தான் அது வந்து தூங்க முடியும். ரெஸ்ட் இன் ஃபிக்ஸ்டு ஸ்டால் யூஸ்டு இன் மாடர்ன் ஃபார்ம்ஸ். இப்போ இந்த என்னமோ படம் வந்துச்சு, மாட்டான் படத்துலலாம் தெரியும். அதிலலாம் ஒவ்வொரு அனிமல் படுக்கிறதுக்கு தக்கன இடம் விட்டு தனித்தனியாக வந்து கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் ரெக்யூர்மெண்ட். இந்த டேபுலேஷன்லேருந்து கட்டாயமாக எப்பயுமே ஒரு கேள்வி வந்துடும். அனிமல் டைப் கவர்ட் ஏரியா, ஓப்பன் ஏரியா. இப்போ கவுக்கு வந்து கவர்ட் ஏரியாவில் வந்து 3.5 மீட்டர் க்யூப் வந்து தேவை. இது ஓப்பன் ஏரியாவில் ஒரு கவுக்கான ஸ்பேஸ் வந்து 7 மீட்டர் இருந்தால் போதும். பஃபலோவுக்கு கவர்டு ஏரியாவில் வந்து 4 மீட்டர் க்யூப் வந்து வேணும். இது ஓப்பன் ஏரியாவில் 8 மீட்டர் க்யூப் வந்து இருக்கணும். கால்ஃப், ஒரு கண்ணுக்குட்டிக்கு வந்து 1.2 மீட்டர் வந்து இடம் வேணும் கவர்ட் ஏரியாவில். இது ஓப்பன் ஏரியாவில் 2.4 மீட்டர் இருந்தால் போதும். ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன் ஆஃப் டைரி ஷெட்டு. மேனேஜர் ஹைட். மேனேஜர்னால் என்னது, அந்த புல் போடக்கூடிய தொட்டி. அந்த தொட்டியில் தான் எல்லாமே கலந்து விடுவாங்க. புல், புண்ணாக்கு, தண்ணியை கரைச்சி ஊற்றுவாங்க. இதெல்லாம் 0.5 தான் ஹைட் வந்து இருக்கணும். அந்த மேனேஜரோட வித்து வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.6லேருந்து 0.75 வரைக்கும் அதோட வித்து. அது அலையோட வித்து. அலை அப்படின்னா அது தூக்கி வச்சுருக்க தூரம். இப்போ கீழே வந்து அந்த தொட்டி இருக்காது, கொஞ்சம் மேலே தான் இருக்கும். அதுக்கு பேர் வந்து அலை. 1 மீட்டர்லேருந்து 1.5 மீட்டர் வரைக்கும் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ரூஃப் ஹைட். ரூஃப் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஹைட் இருக்கும். ஒன்று எவேஜஸ், இன்னொன்று ரிட்ஜஸ். எவேஜஸ் அப்படிங்கிறது மேலே ரூஃபோட ஹைட்டு 2.3 m. ரிட்ஜஸ் அப்படிங்கிறது கீழே தரையிலேருந்து மேலே ரூஃபோட ஹைட்டு 3.5 to 4 மீட்ரு. 4 ஸ்லோப் வந்து 1/60 வந்து இருக்கணும். இது பவுல்ட்ரி ஃபார்மில் ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து 1/40 வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெய்ரி ஃபார்மோட என்விரான்மெண்ட் கண்டிஷன். டெம்பரேச்சரில் எவ்வளோ இருக்கணும்னா 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 27 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். டெய்ரி ஃபார்மோட ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்கணும்னா 50 to 70% வந்து இருக்கணும். ப்ரொவைடு ஷேட்ஸ் அண்டு கூலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்ப்ரிங்க்லர் மூலமாகவோ ஃபேன் மூலமாகவோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஷெட்டில் வந்து ஃபேன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். டங்க் கலெக்ஷன் இன் த டங்க் பிட்டு. சாண தொட்டியில் வந்து சாணியை வந்து கலெக்ட் பண்ணணும். யூஸ்டு ஃபார் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் பயோகேஸ் ப்ரொடக்ஷன். ஆர்கானிக் இயற்கை உரமாகவோ இல்லை பயோகேஸ் ப்ரொடக்ஷனுக்கோ யூஸ் பண்ணலாம். ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் எசென்ஷியல். இதோட காமன் ப்ராப்ளம் என்னென்னலாம் வரும், இங்கேயும் வந்து ஹீட் ரெசிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் மாஸ்டைட்டிஸ். மாஸ்டைட்டிஸ்னால் என்னது, மடி நோயின்னு வந்து சொல்லுவாங்க. மாட்டில் வந்து மடியில் வந்து நோய் வரும், பால் கறக்க முடியாது, மடி வந்து வீங்கிக்கும். இது வந்து அடர் டிசீசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஐசோலேஷன் செட்டு ஃபார் சீக் அனிமல்ஸ். ஐசோலேஷன், தனியாக ஒரு செட்டு வச்சுருக்கணும். சீக்கு வந்து அனிமலை தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு. ஃபூடர் ஸ்டோரேஜ், சில்லேஜ் பிட் வந்து வச்சுருக்கணும். ஸ்லிப்பரி ஃப்ளோராக வந்து இருக்கணும். அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஸ்லிப்பரி ஃப்ளோராக இருக்கக்கூடாது, நான் ஸ்லிப்பரி ஃப்ளோராக வந்து தான் இருக்கணும். ஏன்னா ஸ்லிப்பரி ஃப்ளோராக இருந்துச்சுன்னா மாடு வந்து வலிக்கி விழுந்துடும். ஓகே, தேங்க்யூ. இதோட ஃபார்ம் ஸ்ட்ரக்சரோட கிளாஸ் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிளாஸ் 2ல் வந்து சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆயிரும். இரிகேஷன் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, இன்னும் நம்ம சேனலில் இருக்குது. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.